ஹரியோம். அனைவருக்கும் வணக்கம். சிந்திக்க சில துளிகள். இன்று நாம் ஒரு வேலை செய்வோம். வேலைன்னு சொல்கிறத விட ஒரு தொழில் செய்வோம். தொழில் ஆரம்பிப்போம்னு வச்சுக்கங்களேன். அந்த தொழில் சரியானதா, நல்லதா, நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதா, மற்றவங்களுக்கு இது பிரயோசனப்படக்கூடியதா, அப்படியெல்லாம் ஆராய்ஞ்சு தொழில் ஆரம்பிப்பவர்கள் பலர். ஒரு சிலர் நம்பிக்கையானவங்க சொன்னால் அதை கண்ணை மூடிக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, நானே உதாரணம். நான் ஒரு அமைப்பில் இருந்தேன். அந்த அமைப்பில் ஒரு முக்கியமான பொறுப்புலையும் இருந்தேன். அந்த சமயத்தில் அந்த அமைப்பில் இருந்த ஒரு நண்பர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு சங்கிலி தொடர் போன்ற ஒரு தொழில் இருக்குது. அந்த தொழில் சமுதாயத்துக்கு பலன் கொடுக்கக்கூடியது. நாம் செய்கிற சமுதாய வேலையும் அதுவும் ஒன்று தான். அதனால் இதையும் சேர்த்து செய்யலாம், ரொம்ப நல்லதுன்னாரு. என்னன்னு விசாரித்தேன். ஒரு 2000 ரூபாய் உறுப்பினராக அந்த அமைப்பு, அந்த சங்கிலி தொடர் தொழிலில் உறுப்பினராக சேரணும். அதுக்கு 2000 ரூபாய் கட்டணும். அந்த 2000 ரூபாய் கட்டிட்டா 3 மாதத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு மாதம் 300 ரூபாய்க்கு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானம் வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு வரும்? ஆயுள் முழுக்க வரும்பாங்க. குறைஞ்சது 15 வருஷம் வரும்னு வைங்களேன். இப்போ ஒரு வருஷம் காசு நாம் கட்டுறோம். அப்புறம் கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு அது ஃப்ரீயாக வருது. அப்படின்னா இது பெரிய நன்மை தரக்கூடிய விஷயம் அல்லவா? இது ஒரு 20 வருஷத்துக்கு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இந்த 300 ரூபாய்க்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு பாருங்கள். அப்போது இதை கட்டாயமாக எல்லாத்துக்கும் செய்ய வைக்கணும்னு சொல்லி நானும் தாராபுரத்தில் இன்னொரு நண்பர் 2 பேரும் சேர்ந்து அந்த அமைப்பில் இருந்தவங்களையே நிறைய பேர், இது நல்ல விஷயமாச்சே, ஒரு மீட்டிங் போட்டு அந்த வேலையை தீவிரமாக ஆரம்பித்தோம். ஆனால் கூட இருந்த 2 பேர் எங்களை மாதிரியே எங்கள் வயசில் எங்களுக்கு இணையாக இருக்கிற 2 பேர் பிடிக்கல இந்த விஷயம். ஆனால் பிடிக்கல, அவங்க 2 பேர் நல்லவர்கள், நண்பர்கள். ஆனால் பிடிக்கலைங்கிற விஷயத்தை எங்கிட்ட சொல்லணும் இல்லையா? சொல்லலை. சொன்னால் இவன் கேட்க மாட்டான், இவன் நம்மளை விட பெரிய ஆளுன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல, சொல்லலை. ஆனால் நாங்கள் இதையெல்லாம் செய்ய ஆரம்பித்தோம். ஒரு 12 பேர் கொண்ட ஒரு குழு, ஒரு டீம். அப்படி 12 பேர் வசூல் பண்ணி அனுப்பணும். நான் ஒரு டீம் வசூல் பண்ணி அனுப்பிட்டேன். அப்புறம்தான் அதுக்கு மேலே எங்களுக்கு மேலே உள்ள ஒரு அதிகாரி வந்தார். இதை எதுக்கு செய்கிறேன், இதை செய்யாத, நிறுத்து அப்படின்னார். ஏன்னு கேட்டேன். இது தவறானது. இல்லை, நம்ம இயக்கத்தில் இருக்கிற இவர் தானே சொன்னார், அவர் ரொம்ப நாளாக செஞ்சிட்ருக்காரு, அது தவறு, அவருக்கு நிறையா கெட்ட பேர் இருக்குது அந்த ஏரியாவில், அதனால் நிறையா சமுதாயத்தில் நம்மளுக்கு கெட்ட பேர், இது செய்யக்கூடாது. சமுதாயத்தில் கெட்ட பேரா? இது தவறானதா? அப்படின்னா இவ்வளவு நாள் ஏன் சொல்லலை? இல்லை, நீ நிறைய பேர்த்துக்கிட்ட செய்ய நீங்கள் 2 பேரும் செஞ்சீங்க, நான் ஒன்றும் கவலைப்படலை. இப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, இது நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? அதனால தான் இப்போ சொல்ல வந்தேன். இப்போ நாங்கள் 2 பேரும் செய்யும்போது சொல்லலையே, போனால் நீங்கள் 2 பேர் தானே போயிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் இது நிறையா பேருக்கு நீங்கள் பாதிக்கப்படி செய்திருவீங்க போல் இருக்கு, அதனால தான் நான் சொல்ல வேண்டியதாக போச்சு. போனால் 2 பேர் தானே அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை என் மனசில் ஆழமாக ஒரு அழியாத நெருப்பாக, வேதனை தரக்கூடிய ஒரு புண்ணாக மாறிடுச்சு. இல்லை, நாம் அந்த அமைப்பு வேலை தான் ஃபஸ்ட்டு, அப்புறம்தான் சொந்த வேலை, அந்த மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ அந்த அமைப்பினுடைய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா, அதே சமயம் ஒரு சொந்தக்காரர் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா, இது 2ல் எது முக்கியம் அப்படின்னா, நான் அமைப்பினோட நிகழ்ச்சிக்கு தான் போவேன். அந்த மாதிரி நான் போயிட்டுருக்கேன். அமைப்பு தான் முக்கியம்னு போயிட்டுருக்கேன். அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவர் போனால் 2 பேர் தானே அப்படின்னு சொன்னார். அது என் மனசை ஆழமாக பாதித்தது. அதை நான் அந்த தொழில் அப்போவே தூக்கி எறிஞ்சிட்டேன். அது வேறு விஷயம். இதுக்கு முதல்லையே சொல்லியிருந்தால் முதல்லையே நிறுத்தியிருப்பேன். எனக்கு தெரியாத செய்தோம். ஆனாலும் அதுக்கு பின்னாடி அவர் சொன்ன வார்த்தைகள் என்னை நெருப்பு மாதிரி பாதித்ததுனால என் மனசு சோர்ந்துருச்சு. அவரோட அந்த நட்பு குறைஞ்சிருச்சு. ஆனால் அவர் சொன்னது தப்புன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு பின்னாடி அவர் ரொம்ப அவர் வருத்தப்பட்டு எங்கூட தினசரி ஃபோன் பண்ணி அதெல்லாம் பண்ணார். ஆனால் நானும் அவர் சொன்னது தப்பு தான், தவறாக சொல்லிட்டாருன்னு நான் ஏற்றுக்கிட்டா கூட என் மனசு இன்னைக்கு வரையில் ஏற்றுக்கலை. ஏன்னா
நம்ம அந்த தவறான வார்த்தைகள் நம்ம ஆழமாக பதிஞ்சு போயிடும். அதனால் நம்மளுடைய நட்பு மட்டும் இல்லை, நம்ம செய்யக்கூடிய வேலைகளும் பாதிக்கும். இதனால தான் வள்ளுவர் சொன்னார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அவர் நாவினால் சுட்டவடு இன்னைக்கு வரையில் என் மனசில் ஆற மாட்டேங்குது. ஆனால் நான் ஆத்தணும்னு நினச்சால் கூட அது என் முன்னாடி வந்து நிற்குது. என்ன செய்கிறது? அதனால் நாம் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி, ஒருத்தரை அனாவசியமாக கடுமையாக திட்டுறதுக்கு முன்னாடி அது பலமுறை யோசித்து சரியாக இருந்தால் செய்யணும். இல்லைனா தயவு செய்து செய்யக்கூடாது. வார்த்தைகளை இறைத்து விட்டால் மீண்டும் பொறுக்க முடியாது நண்பர்களே. நன்றி, வணக்கம்.